அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நபி அவர்களே மிக உயர்ந்த துஆ என்று சிறப்பித்து கூறிய ஒரு துஆவை பற்றி பார்க்கலாம். இந்த துஆவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. படைத்த இறைவன் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை உருவாகும். மேலும் ரிஸ்க் அதிகரிக்க வேண்டும், செல்வத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டுமென்றால், உணவில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமென்றால் இது சிறப்பான ஒரு துஆ. மேலும் இதை ஓதுவதினால் மனதில் ஒரு வகையான நிம்மதி, அமைதி ஏற்படும். கவலை, கஷ்டம், பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கும் போது கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு துஆ. இதனை தினமும் ஓதுவதினால் அல்லாஹ் எம்மை பாதுகாத்து நம்முடைய ஈமானை பலப்படுத்துகின்றான். இவ்வாறு இதன் சிறப்புகளை அடுக்கடுக்காக கூறிக்கொண்டே செல்லலாம். இவ்வாறான சிறப்பை கொண்ட ஒரு துஆவுக்கு பின்னால் ஒரு அழகான சம்பவம் ஒன்றும் இருக்கின்றது. ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எந்த துஆ மிகவும் சிறந்தது என்று கேட்க, அதற்கு நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமும் திரும்பி கேட்கின்றார்கள், நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று. அதற்கு அவர்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அதனை நன்கு அறிவார்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள் இந்த துஆவை கூறிவிட்டு, இந்த துஆ அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் துஆக்களையும் விட உயர்ந்தது என்று கூறினார்கள். இது தாபியின் காலத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவர்களுடைய துஆக்களினை விட சிறந்த துஆ என்று நபி அவர்கள் சிறப்பித்து கூறிய ஒரு துஆ. இவ்வாறான மிகப்பெரிய சிறப்பை கொண்ட அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துஹீனி. இதனுடைய பொருள் என்னவென்றால், நீயே என்னை படைத்தாய், நீயே எனக்கு நேர்வழி காட்டுகின்றாய், நீயே எனக்கு உணவளிக்கின்றாய், நீயே என் தாகத்தை தணிக்கின்றாய், நீயே எனக்கு உயிர் கொடுக்கின்றாய். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு ஒரு சிறப்பான துஆ என்று பாருங்கள். நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய, உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய துஆக்களையும் விட உயர்ந்த ஒரு துஆ என்று இதை சிறப்பித்து காட்டியுள்ளார்கள். அதனால் இதனுடைய மதிப்பு மிக மிக உயர்ந்ததாக காணப்படுகின்றது. இப்போது இதனை எத்தனை முறை ஓத வேண்டும், எப்போது ஓத வேண்டும், இதனை ஓதும் போது வுலு அவசியமா மற்றும் மாதவிடாய் காலத்தில் இந்த துஆவை ஓதலாமா என்பதை பற்றி பார்க்கலாம். ஓதும் போது என்ன முறையில் ஓத வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். முதலாவதாக இதை எத்தனை முறை ஓத வேண்டும் என்றால், தினமும் குறைந்தது ஒரு முறை ஓதலாம், அல்லது 3 முறை ஓதுவது சிறப்பானது. 7 முறை ஓதலாம், 11 முறை ஓதலாம். எண்ணிக்கை என்பது கட்டாயம் இல்லை, மனதார ஈமானுடன் ஓதுவது தான் முக்கியம். எனவே இன்ஷா அல்லாஹ் தினமும் இதை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக இதனை எப்போது ஓதலாம்? இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகையை முடித்த பிறகு இதை ஓதலாம், மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு ஓதலாம், உறங்குவதற்கு முன் ஓதிக்கொள்ளலாம். நீங்கள் கவலைகளால் சூழ்ந்திருக்கும் போது, மனதுக்கு பயம் ஏற்படும் போது இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். மேலும் துஆ கபூலாக கூடிய நேரங்கள் என்று கூறக்கூடிய மிகவும் சிறப்பான நேரங்கள் காணப்படுகின்றது. அவ்வாறான நேரங்களிலும் இதை ஓதிக்கொள்ளலாம்.
மேலும் நாம் அனைவரும் ரமலானுடைய மாதத்தில் இருக்கின்றோம். அதுவும் இறுதி 10 அடைந்து இருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அனைவரும் நோன்பாளிகளாக இருக்கின்றோம். நோன்பாளிகளினுடைய துஆ கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஓதி அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்ததாக இதை ஓதுவதற்கு முன் வுளு அவசியமா என்பதை பார்க்கலாம். இந்த துஆவினை ஓதுவதற்கு வுளு என்பது அவசியம் கிடையாது. ஆனால் வுளுவுடன் இருந்தால் சிறப்பானது, இல்லாவிட்டாலும் ஓதலாம். அடுத்த விடயம், மாதவிடாய் காலத்தில் ஓதலாமா? இது ஒரு துஆ. அல்லாஹ்வை நினைத்து ஈமானோடு ஓதலாம். எந்த விதமான பிழையும் இல்லை. அடுத்ததாக இதை எந்த முறையில் ஓத வேண்டும் என்றால், ஓதும் போது கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து கொள்வது ஒரு சிறப்பான விடயம். அமைதியான மனதுடன் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் இதனுடைய பொருளை மனதார உணர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் துஆவை ஓதி முடித்த பின் எங்களுடைய அனைத்து தேவைகளையும், அது சிறிய தேவையாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்விடம் முறையிட்டு துஆ கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அத்தனையையும் நொடிப்பொழுதில் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இதனை தினமும் ஓதக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை கொண்டு இந்த நோன்பு காலங்களில் இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி எம்முடைய அனைத்து தேவைகளையும் வல்ல ரஹ்மானிடமிருந்து பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 20வது நாள் வினா. அல் குர்ஆனில் ஒரு நபி கூறியதாக, என் இறைவா, என் சிறையை விட இவர்கள் என்னை அழைக்கும் காரியம் எனக்கு மிகவும் விருப்பமற்றது என்று கூறப்படும் ஒரு வசனம் உள்ளது. இந்த வசனத்தை கூறிய நபி யார்? அந்த வசனம் இடம்பெறும் சூரா எது? வசன எண் எது? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலிலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.